அஸ்ஸலாமு அலைக்கும் வஹரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. நண்பர்களே, இன்று நாம் காபாவில் நடக்கவிருக்கும் ஒரு பெரிய அதிசயத்தை பற்றி பேசப்போகிறோம். இதன் காட்சிகள் வீடியோ வடிவில் உலகம் முழுவதும் வைரலாகி வருகிறது. காபாவில் வீசிய கடுமையான காற்றால் காபத்துல்லாவின் கிஸ்வா மறைப்பு அலைபாய்ந்தது. அதன் கீழே ருக்னே யமானிக்கு அருகில் ஒரு மூடப்பட்ட கதவு தோன்றியது. இந்த கதவை உலகில் பெரும்பாலான மக்கள் முதல் முறையாகத்தான் பார்க்கிறார்கள். இன்று இந்த கதவை பற்றிய சில உண்மைகளை நாம் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இவை உங்களுக்கு இதுவரை தெரியாமல் இருக்கலாம். நண்பர்களே, காபா உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களுக்கு புனிதமான ஒரு இடமாகும். ஒவ்வொரு முஸ்லிமும் தினமும் 5 முறை தொழுகையை இந்த திசையை நோக்கியே செய்கிறார்கள். காபா பலமுறை புனரமைப்பு செய்யப்பட்டிருப்பதை நீங்கள் அறிவீர்களா? அதன் புனரமைப்பின் ஒரு முக்கியமான பகுதி நபி அவர்கள் நபித்துவத்தை அறிவிக்கும் முன்பே அவர்களின் வாழ்க்கை காலத்தில் நடந்தது. 1996ஆம் ஆண்டு காபாவின் கடைசி விரிவான புனரமைப்பு நடைபெற்றது. அதன் விளைவாக பல கற்கள் அகற்றப்பட்டு அடித்தளம் வலுப்படுத்தப்பட்டு புதிய மேற்கூரை கட்டப்பட்டது. இதுவரை இதுதான் கடைசி முக்கியமான புனரமைப்பு. இப்போது காபாவின் கட்டிடம் முன்பை விட மிகவும் வலுவாக உள்ளதாக கருதப்படுகிறது. அன்பர்களே, இதற்கு 2 கதவுகளும் ஒரு ஜன்னலும் இருந்தன. புனரமைப்புக்கு முன் காபாவில் ஒரு கதவு உள்ளே நுழையவும் மற்றொரு கதவு வெளியே செல்லவும் பயன்படுத்தப்பட்டது. ஒரு காலத்தில் காபாவில் ஒரு ஜன்னலும் இருந்தது. ஆனால் இன்று நாம் காணும் காபாவின் வடிவத்தில் ஒரு கதவு மட்டுமே உள்ளது, ஜன்னல் இல்லை. அஸ்ஸலாமு அலைக்கும் வஹரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.